இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்னதாக ஒரு பாத்ரூம். அந்த பாத்ரூமில் வந்து வால் டைல்ஸ் ஒட்டணும். அந்த வால் டைல்ஸ் ஒட்டிட்டு அந்த பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டைலட்டா இந்தியன் டைலட்டா அப்படின்னு கனெக்ட் பண்ணி அவங்க அந்த கோப்பையை பதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கப்பி அடித்து அதுக்கு மேலே வந்து எவ்வளவு களவு கணக்கு கூடுதுன்ட்டு நம்ம 1 இன்ச்சி 1/4 இன்ச்சி வாக்கில் அதை கூட்டி வச்சு நம்ம பெட்ரூம் தளத்துக்கும் இதுக்கும் ஒரு 2 இன்ச்சி மேலே தூக்கி இருக்கிற மாதிரி பார்த்து இந்த தளத்துக்களில் பதிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தளத்துக்களில் ஒரு டிம்மி மாதிரி தூக்கி போட்டோம்னா நீங்கள் அந்த தண்ணி வெளியில் போகாது. அது வாட்டம் வந்து உள்ளேயே தண்ணி விழுகிற மாதிரி பார்த்துக்கிறேன்னு செட் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் ஒரு கள்ளி வைக்கணும். அந்த கள்ளி வச்சிட்டோம்னா அது வாட்டத்தில் நீங்கள் எங்கே தண்ணி ஊற்றுறீங்களோ அது எந்த மூலைக்கு போகணுமோ அது கரெக்டாக போகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்கல் பதிஞ்சு மட்டி இழுத்துட்டு மொத்தமாக மட்டி இழுத்துக்கிறேன்னு. அப்புறம் சின்ன பாத்ரூமாக இருந்தால் மொத்த டைல்ஸும் கூட அடுக்கி பார்த்துக்கிடலாம். அப்படியே அடுக்கி பார்த்துட்டு வரிசையாக ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்த்து அப்படியே நம்ம வந்து எங்கே மூளை உரசுது, எது கூடுதலாக இருக்குது கம்மியாக இருக்குது, எந்த பக்கம் அருவை இருக்குது, பார்வைக்கு வந்து அருவை தெரியாத மாதிரி ஒரு ஓரமாக ஒதுக்கி அப்படியே அந்த கல்லை சைஸாக அடுக்கி நம்ம அறுத்து செட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு கல்லாக எடுத்து உள்ளேருந்து வெளியில் வரும்போது அப்படியே பால் ஊற்றி மட்டத்துக்கு தட்டி விட்டு அப்படியே தொடச்சி விட்டு வெளியேறிடணும். அப்போ ஒரு நாள் நீங்கள் நடக்காமல் இருந்தீங்கன்னா அது ஃபினிஷிங் ஆகிரும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கல் பதிச்சுட்டு கிரானைட்னால் உடனே நடக்கலாம், தப்பு இல்லை. டைல்ஸ் வந்து உள்ளே இறங்கிரும். அதனால் நீங்கள் ஒரு நாள் நடக்காமல் இருக்கணும். மறுநாள் நீங்கள் நடந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி மேடு பள்ளம் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நடக்காமல் இருக்க சொல்கிறோம். இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ரொம்ப அருமையான டிசைன் தான். கொஞ்சம் இருந்தாலும் வந்து தனிப்பட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அழுக்கு பிடிக்காமல் ஒயிட்டு ரோஸ் இருக்கிறதுனால அழுக்கு பிடிக்காமல் பார்த்துக்கிறேன்னு. இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எதிர்பார்ப்பேன் நண்பர்களே.